ஹாய் சென்னை மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஸ்கூல் திறந்ததுல இருந்து ஒரே ஃபீவர் தாங்க எல்லா பசங்களுக்குமே. 10 டேஸ்க்கு ஒரு வாட்டி ஃபீவர் திரும்ப திரும்ப பசங்களுக்கு வந்துட்டே இருக்கு. கரெக்டா? அதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன். நான் இப்ப இந்த ஒரு கஷாயம் சொல்ல போறேன், அதை போட்டு குடிங்களேன். கிட்ஸுக்கு ஃபீவரே வராது. அப்படியே வந்தாலும் அவங்களுக்கு இம்யூனிட்டி நல்லா வேலை செய்யும். அவங்க சீக்கிரமா ரெக்கவரும் ஆயிடுவாங்க. இது என்னம்மா இலை பிரிச்சுட்டு இருக்குன்னு கேக்குறீங்களா? இதுதாங்க பப்பாளி இலை. ஒரு பாத்திரத்துல தண்ணி இது மாதிரி போட்டுக்கிட்டு இந்த இலைய குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டுக்கோங்க. எங்க வீட்டுல 4 பேரு, சோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த அளவுக்கு கஷாயம் நான் போட்டிருக்கேன். கிட்ஸ் மட்டும் தான் குடிக்கணும்னு கிடையாது, நம்மளும் சேர்த்து குடிச்சாதானங்க தெம்பா வேலை செய்ய முடியும். இது கொதிக்க ஸ்டார்ட் ஆனதும் இந்த மாதிரி இலை மேல மேல வரும். ஒரு கரண்டி வச்சுட்டு இப்படி கிண்டி விட்டுட்டே இருங்க. இது குடிக்கிறதுனால உங்களுடைய பிளேட்லெட்ஸ் அதிகமாகுங்க. WBC இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். உங்களுக்கு நல்லா தெரியும் டெங்குக்கு இதுதான் நல்ல மருந்துன்னு சொல்லிட்டு. இது டெங்குக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணணும்னு கிடையாது. மந்த்லி ஒன்ஸ் நம்ம குடிக்கும் போது நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். கிட்ஸுக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்டா வர ஃபீவர் எல்லாத்துக்குமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். என்னோட பசங்களுக்கு வாரம் நான் சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி தலைக்க கொடுத்துருவேன். அப்போ இந்த கஷாயம் கொடுத்துருவேன். ஒரு வாரம் பப்பாளி கஷாயம், ஒரு வாரம் வேற தூதுவளை அந்த மாதிரி கஷாயம் கொடுப்பேன். ஒரு வாரம் வேப்பிலை, கற்பூரவள்ளி, முருங்கை அந்த மாதிரி வாரம் ஒரு கஷாயம் கொடுத்துருவேங்க. இந்த பப்பாளி கஷாயம் கொஞ்சம் உடம்புக்கு சூடு, சோ தலைக்கு ஊத்துற அன்னைக்கு குடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு இருக்காது. பிரெக்னெண்டா இருக்கிறவங்க இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஸ்டெய்னர் வச்சு இந்த மாதிரி வடிகட்டிட்டு கடைசியா கொஞ்சம் அதுக்கு தேவையான கல்லுப்பு மட்டும் இதை ஆட் பண்ணிக்குவோம். இப்போ வாங்க என் பசங்க எப்படி இந்த கஷாயம் குடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க. இது விவனனாக்கு ஃபர்ஸ்ட் இரு. வெயிட் பண்ணு. சக்கரை வேணா? சக்கரை வேணா? 7 நீ உள்ள இடத்துல சக்கரை 7 நீ எடுத்துக்குடி. வெயிட் பண்ணு. குடி. இரு அண்ணன் பாரு, அங்க பாரு, அண்ணன் பாரு முதல்ல. குடிச்சிட்டான் பின்னாடி பா 7. உனக்கு ஃபர்ஸ்ட் சக்கரையா? இரு அண்ணனுக்கு தான் சக்கரை. ஃபர்ஸ்ட் உனக்கு சக்கரையா? கடகடன்னு குடிக்கணும். குடி கடகடன்னு குடிக்கணும் சக்கரை சாப்பிட்டு. குடி. 7 சொல்றா. 7 நீங்க பாரு. கடகடன்னு குடி. கடகடன்னு குடி. சக்கரை தர அம்மா, சக்கரை வெயிட்டிங். போறப்போ பச்சை ஒண்ணு இருந்தது. அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசுன்னு இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே. அம்மா ஊத்தி விட்டுருவா கஷாயத்தை. போதும் சக்கரை. எவ்வளவு சக்கரை சாப்பிட்றது? கஷாயம் கடகடன்னு குடி. காட்டு. நிமிரு. நிமிரு. இங்க வா விவன், திரடாத. காட்டு 7 பின்னாடி வா. இங்க வா. சக்கரை. அவ்வளோதான். ஒரு கஷாயத்துக்கு 1 சக்கரை குடிச்சிட்டிங்களா? கஷாயம் நல்லா இருந்துச்சா? 7 கஷாயம் நல்லா இருந்துச்சா? ஏன் மூஞ்சி மாதிரி இருக்கு? அவ்வளோதான், சக்கரைலாம் கிடையாது. இப்போ இன்னொரு குழந்தை குடிக்க போகுது. வா. இன்னொரு குழந்தை வாங்க. அதான்டா அவருக்கு. இப்ப பாருங்க ஹைலைட்.
நான் எதுக்கு இதை குடிக்கணும்? நீங்க குடிச்சுதான் ஆகணும். 2 பசங்க குடிக்க. குடிங்க 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 குடிங்க. அப்பா குடிக்க மாட்டாரா செவன்? என்னன்னு கேளு. குடிப்பா செவன். அப்பா குடிக்க மாட்டாரு, என்னன்னு கேளு. சக்கரை வைங்க. சக்கரைலாம் உங்களுக்கு கிடையாது, பசங்களுக்கு மட்டும் தான் சக்கரை. நவுருங்கடா, இடையே நவுருங்கடா. நவுரு, நான் திறக்கிறேன், நீ அப்பாவை குடிக்க சொல்லு. அங்க பாரு, அப்பா, நான் அப்பாவை குடிக்க மாட்டேங்கிறேன். சரி குடிக்கிறேன். நவுருங்கடா, இடையே போங்கடா. ஐயோ, நாளை அப்படியே மேலே எடுத்துறேன். செவன், இப்படியே பிளான் பண்ணி ஊத்தலான்னு பாக்குறீங்களா? அப்படியே நில்லு, அப்படியே நில்லு. அப்படியே இரு இரு இரு, அப்பா குடிக்கட்டும். அப்பா அப்பா குடிக்கட்டும். வாந்தியா? நானெல்லாம் சாக்கடைக்குள்ளேயே ஒரு மாமாங்கம் கூடு கட்டி வாழ்ந்தவத்தைக்காரன். என்னை வாந்தி எடுக்க வைக்க யாரால முடியாது, தெரிந்து கொள். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? பிறகு அந்த நீரை நன்கு ஆற வைத்து அதனுள் ஒரு முயலை 3 நாட்கள் நன்கு நீந்த செய்ய வேண்டும். பிறகு அந்த நீரை எடுத்து பாம்பு கட்டிப்பட்ட சட்டையில் நன்கு வடிகட்ட வேண்டும். நகரு விவன். நகரு விவன். அப்பா கிட்ட அங்க போய் நில்லு. குடிச்சிட்டாரு அப்பா. ஹலோ, நான் இன்னும் கஷாயம் குடிக்கல. உனக்கு எதுக்கு? நீதான் வீர மங்கையாச்சு. வேணடா சக்கரை வேணான்னு சொன்ன வீர மங்கை. ஒரு ஸ்பூன் சக்கரை தான். நான் ஒன்றும் ஊரே கூட்டி மாந்தியத்தெல்லாம் பிடிக்க மாட்டோம்.